ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர்ஸ் சார்பாக ஆக்ராவுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். இந்த ஆக்ரா இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் யமுனை நதிக்கரையில் உள்ள ஒரு நகரம். இது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் இருந்து 230 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு முகலாயர்கள் ஆட்சி பண்ணபொழுது நிறைய கட்டிடங்கள் கட்டினார்கள். தாஜ்மஹால் உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்று. வெள்ளை பளிங்கு கற்களால் யமுனை கரையோரம் கட்டப்பட்டுள்ளது. இது ஷாஜஹான் தன் அன்பு மனைவி மும்தாஜுக்காக கட்டிய காதலின் சின்னம். தாஜ்மஹாலின் மையப்பகுதியில்தான் ராஜா ஷாஜகான் மற்றும் ராணி மும்தாஜின் கல்லறை உள்ளது. தாஜ்மஹாலின் 4 புறமும் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. முன்பக்கம் எப்படி உள்ளதோ அதேபோல் இரு பக்கங்களிலும் மற்றும் பின்புறமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் இதுவே முதன்மையாக பார்வையிடப்படுகிறது. அந்நிய நாட்டினர் பலரும் வந்து வியந்து நிற்பதை நம்மால் காண முடிகிறது. இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து ஆக்ரா கோட்டை. இது தாஜ்மஹாலுக்கு அருகிலேயே கட்டப்பட்டுள்ளது. ஆக்ரா கோட்டை 380,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. இது முகலாயர் ஆட்சி காலத்தில் அதிகார மையமாக விளங்கியது. அக்பர் 16ஆம் நூற்றாண்டில் இங்கே நிறைய மாளிகைகளை கட்டினார். அக்பரின் தீனிலாஹி என்னும் புதிய மதம் இங்கிருந்துதான் உருப்பெற்றது. தீனிலாஹி என்பது அனைத்து மதங்களும் ஒன்றே என்னும் கோட்பாடை கொண்டு விளங்கியது. அதற்கு சாட்சியாக இங்கே சுவர்களிலும் தூண்களிலும் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், பெர்ஷியன்ஸ், டர்க்கியன்ஸ், டிபெட்டியன்ஸ் மற்றும் இதை போன்ற பல மதங்களின் சின்னங்கள் ஒன்றாக பொறிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிந்தது. ஷாஜஹான் இங்கேதான் வசித்து ஆட்சியும் புரிந்து வந்தார். ஷாஜஹானின் இளைய மகன் அவுரங்கசீப் தன் தந்தையையும் அண்ணனையும் கைது செய்து வீட்டுக்காவலில் இங்கேயே அடைத்து வைத்தான். 1658 முதல் 1666 வரை மொத்தம் 8 முழு வருடங்கள் ஷாஜஹான் இந்த ஆக்ரா கோட்டையிலேயே அடைக்கப்பட்டிருந்தார். தான் அடைக்கப்பட்டிருந்த அறையின் ஜன்னலின் வழியாக காதல் சின்னமாகிய தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே தன் கடைசி காலத்தை கழித்தார். இதுவும் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோட்டை ரெட் கலர் சாண்ட்ஸ்டோன் மற்றும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஃபத்தேபூர் சிக்ரி. ஃபத்தேபூர் சிக்ரி முகலாய மன்னர்கள் தங்களது 2வது தலைநகரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இது இன்றைக்கும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது ஆக்ராவிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோட்டை 1571 அக்பரால் கட்டப்பட்டது. இக்கோட்டையில் ஜம்மா மஸ்ஜித், ஜோதாபாய் பேலஸ், புலந்து தர்வாசா, சலீம் சிஷ்டி கல்லறை போன்று நிறைய கட்டிடங்கள் உள்ளது. ஜம்மா மஸ்ஜித் இந்தியாவின் மசூதிகளில் முக்கியமான ஒரு மசூதியாகும். சலீம் சிஷ்டி தர்காவிற்கு அருகில் அரச வம்சத்தினரின் கல்லறைகள் வரிசையாக உள்ளது. புலந்து தர்வாசா என்றால் பெரிய கதவு என்று பொருள். அந்த என்ட்ரன்ஸ் நிஜமாகவே பிரம்மாண்டமாக உள்ளது. இந்த ஃபத்தேபூர் சிக்ரியில் நிறைய வியாபாரிகள் ஆக்ரா சம்பந்தப்பட்ட படங்கள், மேக்னெட்ஸ், மணிமாலை, வளையல், மிரர் ஒர்க் செய்யப்பட்ட ஹேண்ட்பேக்ஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் விற்கிறார்கள். இந்த ஃபத்தேபூர் சிக்ரி உள்ளே செல்ல
என்ட்ரன்ஸில் இருந்து பேட்டரி கார் வசதி உள்ளது. இங்கே நிறைய கைட்கள் இருக்கிறார்கள். அவர்களின் உதவியால் மட்டுமே நாம் எந்த மாளிகையில் இருக்கிறோம், அந்த கட்டிடத்தின் பெருமை என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். பேபி தாஜ், இட்மட் உட் தௌலா. இது தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு பளிங்கு கல்லறை. இந்த மாளிகை ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான் தன் தந்தைக்காக கட்டிய அன்பு மாளிகை. இது அளவில் சிறியதாக உள்ளதால் பேபி தாஜ் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கட்டிடங்கள் அனைத்திற்கும் உள்ளே செல்ல என்ட்ரன்ஸ் டிக்கெட் உள்ளது. சென்னை டு ஆக்ராவிற்கு டைரக்ட் ட்ரெயின் உள்ளது. ஆனால் டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்டாக ஹைதராபாத் அல்லது பெங்களூர் சென்று அங்கிருந்து மட்டுமே ஆக்ரா செல்ல தற்பொழுது முடியும். நாம் அனைவரும் ஆக்ராவிற்கு வந்து முகலாயர்களின் கட்டிட வேலைப்பாடுகளை கண்டு மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.